Hello friends, welcome back to Sizzle Kitchen. Today we have a new vlog. அது வந்து தேங்க்ஸ்கிவிங் vlog. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தேங்க்ஸ்கிவிங் vlog. நானும் நம்ம சேனலில் ரொம்ப நாளாகவே நான் அந்த குக்கிங் வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணணும்னு நினச்சிட்டே இருக்கேன். பட் ஃபார் சம் ரீசன் இட்ஸ் நாட் ஹேப்பனிங் அட் ஆல். அது வந்து அந்த நவராத்திரி டைம் தொடங்கி ஆல் தி வே நவ் த்ரூ தேங்க்ஸ்கிவிங் இது வரைக்குமே ஒன் ஆஃப்டர் அதர் ஏதாவது ஒரு செலிப்ரேஷன்ஸ் ஏதாவது ஒன்று வந்துகிட்டே இருக்குது. ஸோ ஐ ஜஸ்ட் குட் நாட் டூ தட். ஐ மீன் இதுக்கே நமக்கு வந்து இட் டேக்ஸ் அப் ஆல் த டைம். ஸோ கூடிய சீக்கிரம் நம்ம வந்து இந்த கிறிஸ்மஸ் ரிலேட்டடாக ஏதாவது ரெசிபீஸ் நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலில். Probably the next one I upload will be some Christmas related items, some cookies or something which is related to Christmas. Of course, we do have some recipes here, not the recipes, the items shown here, which doesn't have a detailed recipe of the items. இப்போ நான் வந்து பக்கத்தில் இருக்க ஒரு க்ராசரி ஸ்டோருக்கு வந்திருந்தேன். இந்த க்ராசரி ஸ்டோருக்கு தான் நான் எப்போவுமே வருவேன். ஸோ லுக் அட் த கிறிஸ்மஸ் ட்ரீஸ். இது எல்லாமே ஃப்ரெஷ் லைவ் கிறிஸ்மஸ் ட்ரீஸ். இது வந்து கிறிஸ்மஸ்க்கு ஒரு மாதம் இருக்கும் போது இவங்க இந்த மாதிரி கொண்டு வைப்பாங்க. இங்கே மட்டும் இல்லை, பக்கத்தில் நிறைய இடத்துல டென்ட்ஸ் போட்டு கூட இந்த லைவ் கிறிஸ்மஸ் ட்ரீஸ் விற்பாங்க இந்த ஊரில். பீப்புள் பை லாட்ஸ் ஆஃப் கிறிஸ்மஸ் ட்ரீஸ். இட்ஸ் ஸோ எக்ஸ்பென்சிவ். பார்த்தீங்கன்னா இந்த கடையில் நான் $25 ஐ ஃபவுண்ட் ட்ரீஸ் அப் டு $400 வரைக்கும் நான் ட்ரீஸ் பார்த்தேன். சைஸ் வாரியாக வெரைட்டி வாரியாக இருந்தது. பட் த ஸ்மெல் ஆஃப் த கிறிஸ்மஸ் ட்ரீ இஸ் அமேசிங். அந்த ஃப்ரெஷ் கிறிஸ்மஸ் ட்ரீ இதை மெயின்டைன் பண்ணுறதும் கஷ்டம்னு நினைக்கிறேன். ஐ ரியலி டோன்ட் நோ. நாங்கள் பார்க்கும்போது நாங்கள் பாருங்கள் எவ்வளோ ட்ரீஸ் இருக்குது பாருங்கள். அவ்வளோ ட்ரீஸ் வச்சுருந்தாங்க. லாஸ்ட் இயர் இவ்வளோ ட்ரீஸ்லாம் எடுத்துகிட்டு வரல கோவிட்டால். நான் பார்க்கும்போது நைட்டு 8:30 போல் இருக்கும். அங்கே வந்து அந்த அம்மா வந்து நினைக்கிறதுக்காக, செடி நினைக்கிறதுக்காக ஷி வாஸ் டூயிங் தேட். ஒருவேளை அப்படி தான் ப்ரிசர்வ் பண்ணிக்கணும் போல் அந்த செடியை. ஐ டோன்ட் நோ ஹவு டு டூ தட். ஏன்னா எங்கள் வீட்டில் ஃப்ரெஷ் லைஃப் ட்ரீ நாங்கள் வச்சது கிடையாது. வி டோன்ட் செலிப்ரேட் கிறிஸ்மஸ் ஈதர். ஆனால் எங்கள் வீட்டில் ஒரு ஆர்டிஃபிஷியல் ட்ரீ இருக்குது. வி புட் இட் அப் எவ்ரி இயர் ஆஃப்டர் இயர் நாங்கள் அதை போடுவோம் எங்கள் சின்ன பொண்ணுக்காக. ஐ மீன் ஐ டேக் the pleasure of putting it. I like it, so I put it up. இது பாருங்கள், இதெல்லாம் அந்த ரைஸ், அந்த கிறிஸ்மஸ் ட்ரீ வைக்கிற பேஸ். இது அதுவே $30-40 வச்சு விற்றுட்டு இருந்தாங்க. இது என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த சீசன் முடிஞ்சதுக்கப்புறம் இதை ரிமூவ் பண்ணுறதுக்கும் ஒரு பேக் வரும் ஒன்று. அந்த பேக்கில் இதை வந்து வச்சு, அதாவது ஆஃப்டர் நியூ இயர்ஸ் அது பி ட்ரக், அதை சொல்லுவாங்க கிறிஸ்மஸ் ட்ரீ ரிமூவல். அப்போ வந்து வெளியே வச்சிட்டோன்னா அவங்க வந்து டம்ஸ்டர் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இந்த ட்ரீ வந்து ஐ திங்க் இட்ஸ் $400. ஐ திங்க் இது $220. There is one for $400 also which I found. அப்படின்னா இது $400. இப்படி நான் அந்த கடைக்கு வந்து அன்றைக்கி நைட் வந்து நான் பை வாங்க வந்திருந்தேன். அதாவது ஆப்பிள் பை இல்லைன்னா பம்கின் பை. பைங்கிறது ஏதோ ஒரு கைண்ட் ஆஃப் கேக் மாதிரி ஒரு டைப்னு வச்சுக்கோங்களேன். இந்த கடைக்கு நான் அதுக்காக தான் வந்திருந்தேன். அன்றைக்கி நான் போகவும் கொஞ்சம் நேரத்துலேயே தே புட் அப் ஃப்ரெஷ் பைஸ். ஆக்சுவலி எல்லாம் தீந்து போயிடும். இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக தீந்து போயிடும். இதுவும் திஸ் இஸ் ஆல் லைக் ஃப்ரெஷ். அப்போ தான் பண்ணி எடுத்துகிட்டு வந்து அவங்க அடுக்குனாங்க. அதுலேருந்து நான் எங்கள் வீட்டுக்கு ஒரு ஒரு பம்கின் பை எடுத்துக்கிட்டேன். பம்கின் பை வந்து இந்த தேங்க்ஸ்கிவிங்க்கு ரொம்ப ஸ்பெஷலாக எல்லாரோட வீட்லேயும் அவங்க மீலுக்கு வந்து அதை வச்சுருப்பாங்க. ஸோ ஐ ஆல்சோ டுக் பம்கின் பை எங்கள் வீட்டுக்கு. இது பாருங்கள், பம்கின் பை இருந்தது, பிக்கான் பை இருந்தது, செர்ரி பை இருந்தது, ஆப்பிள் பை இருந்தது. தே ஹேட் மெனி. ஃபர்ஸ்ட் இனிஷியலாக நான் வந்து பிக்கான் பையும் பம்கின் பையும் எடுத்தேன். தென் ஐ லெஃப்ட் த பிக்கான் பை. 2 பை தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு 1 மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டேன் வீட்டுக்கு. ஐ ஜஸ்ட் டுக் த பம்கின் பை. அதுதான் இது வந்து தே புட் அப் ஃப்ரெஷ். அப்போ தான் எடுத்துகிட்டு வந்து வச்சுருந்தாங்க அவங்க. பாருங்கள், இட் டேஸ்டட் அமேசிங் ஆக்சுவலி. இது நான் ஒன்று வாங்கிட்டேன் எங்கள் வீட்டுக்கு. இது மட்டும் இல்லாமல் எனக்கு கொஞ்சம் திங்ஸ் ஷாப் பண்ண வேண்டியிருந்தது அன்றைக்கி தேங்க்ஸ்கிவிங்காக. ஸோ ஐ ஆல்சோ மேக் அ ஸ்மால் தேங்க்ஸ்கிவிங் மீல் எவ்ரி இயர் பிள்ளைங்களுக்காக. ஐ மேக் இட். ஸோ எந்த ஃபெஸ்டிவலுமே விட்றதில்லை, மொத்தத்தில் எல்லாத்தையும் செலிப்ரேட் பண்ணிட வேண்டியது தான். இங்கே பார்த்தீங்கன்னா 2 பை இருக்குல்ல. ஐ டுக் 1 பிக்கான் பை அண்ட் 1 பம்கின் பை. ஃபைனலி ஐ லெஃப்ட் தட் பேக். ஐ மீன் அந்த பிக்கான் பை வச்சுட்டு நான் பம்கின் பை மட்டும் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போயிட்டேன். இந்த ஆப்பிள் பை எம்டியாக இருந்தது, அது விற்று போச்சுன்னு நினைக்கிறேன். இதுக்கு எதிரிலேயே இந்த ஃப்ளாரல் டிபார்ட்மெண்ட் இருந்தது. அங்கே பாருங்கள், இந்த தேங்க்ஸ்கிவிங்காக அந்த பம்கினில் இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ், இதெல்லாம் ஃப்ரெஷ் ஃப்ளவர்ஸ். இது அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். இட்ஸ் நாட் ஆர்டிஃபிஷியல், இட்ஸ் ஃப்ரெஷ் ஃப்ளவர்ஸ். அது வந்து $40 நினைக்கிறேன் அந்த டேக்கில் இருந்தது. அண்ட் தே ஹேட் பியூட்டிஃபுல் செட் ஆஃப் ஃப்ளவர்ஸ். ரொம்ப அழகாக அதை செட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஐ லவ்ட் இட். ஆனால் வந்து எல்லாமே எக்ஸ்பென்சிவாக தான் இருந்தது அந்த ஃப்ளவர்ஸ் கூட. பட் இட் வாஸ் ஸோ பியூட்டிஃபுல். அது வந்து ரியல் ஃப்ளவர்ஸ் மாதிரியே தெரியல. அது பாருங்கள், இது $45 இது. பட் தோஸ் ஆர் ரியல் ஃப்ளவர்ஸ், இட்ஸ் நாட் ஆர்டிஃபிஷியல். அப்படி இந்த ஃப்ளாரலில் கொஞ்சம் இப்படி பார்த்துட்டு அப்புறம் எனக்கு கொஞ்சம் தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போயிட்டேன். இது பாருங்கள், இது வந்து தேங்க்ஸ்கிவிங் அப்போ வந்து எல்லா வருஷமுமே வந்து எல்லா ஸ்டோர்ஸ்லேயுமே ஒரு ஃபியூ ஐட்டம்ஸ் வந்து அவங்க சேல் போட்டிருப்பாங்க பாருங்கள். அது $120 $90 போட்டிருந்தாங்க. ஏர் ஃப்ரையர், இப்போ எல்லார் வீட்லேயுமே ஏர் ஃப்ரையர் இருக்குது. ஸோ அது இந்த மாதிரி இந்த இது இந்த பஃபே இது அதெல்லாம் வந்து சேலில் போட்டிருந்தாங்க. அது $35 ஐ திங்க்.
இது வந்து தெர்மாமீட்டர், அந்த டர்க்கி யூஸ் பண்ணுவாங்கள்ல அது செக் பண்ண தெர்மாமீட்டர் அது. ஸோ இந்த ஏர் ஃப்ரையர் சேலில் இருந்தது, நான் வாங்கலை. அப்புறம் பார்த்திங்கன்னா இது பாருங்க நிறைய திங்ஸ், ரொம்ப அழகான திங்ஸ்லாம் இந்த தேங்க்ஸ் கிவிங்க்கு வரும். பிகாஸ் தே ஹாவ் அ ஃபேமிலி மீல். அந்த எங்கே இருந்தாலும் அவங்க ஃபேமிலியோடு சேர்ந்து ரொம்ப பெரிய ஃபீஸ்ட்டாக அதை வைப்பாங்க நிறைய வீட்டில், நிறைய அமெரிக்கன்ஸ் வீட்டில். அது வந்து பெரிய ஒரு ஃபெஸ்டிவல். இட்ஸ் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஃபெஸ்டிவல் ஃபார் தெம். இதுவும் கிறிஸ்மஸ் வந்து அவங்க மெயினாக செலிப்ரேட் பண்ணுறது. ஸோ அது வந்து நிறையா ரொம்ப அழகான குக்வேர்லாம் கொண்டு வருவாங்க. குக்வேர், சர்வேர்லாம் கூட ரொம்ப அழகாக இருக்கும் தேங்க்ஸ் கிவிங் டைமில் வருது. இட்ஸ் த பிஸியஸ்ட் ஈவினிங் ஆஃப் த இயர். இந்த கடையில் இப்போ கோவிட், அப்போ கொஞ்சம் கூட்டம் குறவாக தான் இருந்தது யூஸ்வலாக இருக்கிறத விட. பட் ஸ்டில் இட் வாஸ் ப்ரிட்டி பிஸி டே அன்னைக்கு. பாருங்கள் கூட்டம் இருக்க தான் செஞ்சுது அன்னைக்கு. ஸோ ஐ வெண்ட் அண்ட் ஐ காட் ஃபியூ திங்ஸ். எனக்கு வேணுங்கிறத நான் பிக் பண்ணிக்கிட்டேன். ஐ பிக்ட் பேக் ஆஃப் பொட்டேட்டோ. எனக்கு வந்து பேக் பொட்டேட்டோ பண்ணணும்னு இருந்தது அன்னைக்கு. ஸோ ஐ பிக்ட் பேக் ஆஃப் பொட்டேட்டோ ஃபார் பேக் பொட்டேட்டோஸ் அந்த மீல்காக. அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் இந்த ஆப்பிள் சைடர் வினிகர், நாட் வினிகர், ஆப்பிள் சைடர் வச்சுருக்காங்க. ரொம்ப நல்லாயிருக்கும், ஸ்வீட்டாக சூப்பராக இருக்கும். அது வினிகரில் ஆப்பிள் சைடர் அது. அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே கிரான்பெரிஸ். இது கூட இந்த கிரான்பெரிஸ் வந்து இதில் வந்து ஒரு சாஸ் பண்ணுவாங்க அவங்க. மெயினாக அந்த ஃபீஸ்டோட, அந்த தேங்க்ஸ் கிவிங் ஃபீஸ்டோட ஒன்று பண்ணுவாங்க. லாஸ்ட் இயர் பண்ணேன், எனக்கு அந்த டேஸ்ட் சூட் ஆகல. ஸோ ஐ டென்ட் வாண்ட் டு மேக் இட் திஸ் இயர். இந்த ப்ரொடியூஸ் செக்ஷனுக்குள்ளே வந்தேன். ஐ வாண்ட் டு பை சம் திங்ஸ். இது நைட் ஆல்மோஸ்ட் few bins are empty. அந்த லேட் நைட் அதை ஃபில் பண்ணுவாங்களோ என்னமோ எனக்கு தெரியல. ஸோ எனக்கு கொஞ்சம் திங்ஸ் வாங்க வேண்டி இருந்தது அந்த மீல் ப்ரெப்காக. ஸோ ஐ ஜஸ்ட் கேம். அவகாடோஸ் இதெல்லாம் இருந்தது. ஐ பிக்ட் பீன்ஸ். ஆக்சுவலி பீன் கேசரோல் பண்ணணும்னு ஐ பிக் சம் ஃப்ரெஷ் பீன்ஸ். யூஸ்வலாக பீன் கேசரோல் வந்து யூ மேக் அவுட் ஆஃப் டின் ஆர் அந்த ஃப்ரெஞ்ச் பீன் வச்சு பண்ணுவாங்க. இது பாருங்கள், இது அந்த குட்டி ஆனியன், அது வந்து $3 அது. அவ்வளோ கொஞ்சம் தான் இருக்கும் அந்த சாம்பார் வெங்காயம்ல அது. ஸோ ஐ டுக் த பீன்ஸ். நான் சொன்ன மாதிரி அந்த பீன்ஸ் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். பீன் கேசரோல் பண்ணேன் வீட்டில். ஐ மேட் இட் அவுட் ஆஃப் ஃப்ரெஷ் பீன்ஸ். ஆக்சுவலி டேஸ்டட் வெரி நைஸ். ஒரு நாள் நான் அது பாருங்கள் இந்த பீன்ஸ் எடுத்துக்கிட்டேன். என் பிள்ளைங்களுக்கு பிடிச்சிருந்தது. இது வந்து யூஸ்வலாக டிண்டு இல்லைன்னா அந்த ஃப்ரெஞ்ச் பீன்ஸ் வச்சு பண்ணுவாங்க. ஐ மேட் இட் அவுட் ஆஃப் திஸ் ஃப்ரெஷ் ஒன்ஸ். அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா வெரைட்டிஸ் ஆஃப் சாலட் இருக்கும், ஏகப்பட்ட டைப்ஸ் ஆஃப் சாலட் இருக்கும். ஸோ ஐ டுக் ஒன் ப்ரீ-மேட் சாலட் பேக். அதில் வந்து அந்த டாப்பிங்ஸ் எல்லாம் சேர்த்து அது கூட சேர்க்குற எல்லா திங்ஸும் சேர்த்து பேக் பண்ணி வச்சுருப்பாங்க. ஐ டுக் ஒன் பேக் ஆஃப் இட். 2 பிள்ளைங்களுமே அதை சாப்பிடுவாங்க. ஸோ ஐ ஜஸ்ட் பிக்ட் ஒன் ஆஃப் தட். ஈவன் வி லைக் இட். அதுலேருந்து ஒரு பேக் எடுத்துக்கிட்டேன் எங்களோட மீலுக்காக. இது இல்லை, ஐ திங்க் ஐ டுக் த பெப்பர் சீசர்ஸ் ஆர் சம்திங் லைக் தட். ஐ டுக் ஒன். அதுவும் நல்லாயிருந்து, ரொம்ப நல்லா இருந்தது. நெக்ஸ்ட்டு நான் அப்படி வரும்போது ஐ ஃபவுண்ட் த கார்ன் ப்ரெட்டுமே வந்து அவங்க அந்த கிரேவி, அந்த டர்க்கி கிரேவியோடு சாப்பிடுவாங்க இஃப் ஐம் ரைட். அதுவும் ஒன்று எடுத்துகிட்டு அப்படி போனேன்னா அங்கே வந்து நிறைய டர்க்கிஸ் வச்சுருந்தாங்க. ஆக்சுவலி அது அன்றைக்கி நைட்டு இதுக்கு மேலே அவங்க வாங்கினா அதை யூஸ் பண்ண முடியும்னு தெரியல. அந்த ஹோல் டர்க்கி வாங்கினாங்கன்னா அதை வந்து பண்ணவே எத்தனையோ மணி நேரம் ஆகும்பாங்க. ஒன்லி ஒன்ஸ் ஐ ஹேட் மேட் இட். லாஸ்ட் இயர் நாங்கள் பண்ணோம் எங்கள் வீட்டில் டர்க்கி. ஆனால் ஃபார் சம் ரீசன் ஐ குடன்ட் ஈட். எனக்கு அது ரொம்ப பிடிக்கல. எனக்கும் என் ஹஸ்பண்ட்க்கும் ரொம்ப பிடிக்கல. பிள்ளைங்க வேறு ஓகே. பட் அது ரொம்ப பெரிய பேர்டு, அது குக் பண்ணவும் கஷ்டமாக இருந்தது. ஸோ திஸ் டைம் வி வென்ட் பேக் டு அவர் சிக்கன். ஆக்சுவலி இது பார்த்திங்கன்னா இது வந்து மேரினேட் பண்ணியே வச்சுருந்தாங்களா இல்லை குக் பண்ணியே வச்சுருக்காங்களான்னு தெரியல எனக்கு. அது ஃப்ளேவர்டாக இருந்தது மாதிரி இருந்தது படித்து பார்க்கும்போது நான். அப்புறம் இன்னொரு இடத்துல கூட எழுதியிருந்தாங்க நோ டைம் டு பேக்கா, நோ டைம் ஃபார் டர்க்கி அப்படின்னு பண்ணிவிட்டு அதை வச்சுருந்தாங்க. அதை எடுத்துகிட்டு போய் பண்ணாவே அதை சாப்பிட்றலான்னு நினைக்கிறேன். அது ஒருக்கு பார்த்திங்களா, நோ டைம் டு ப்ரெப் த டர்க்கின்னு இருக்குல்ல, இதை எடுத்துகிட்டு போய் வீட்டில் பண்ணாவே சாப்பிட்றலான்னு நினைக்கிறேன். மேபி தெரியல எனக்கு. ஸோ ஐ ஃபவுண்ட் ஆல் த டர்க்கீஸ் தேர். அதையும் நான் வந்து பார்த்தேன், அப்படி சுற்றி பார்த்தேன் நான். அப்புறம் அப்படி ஐஸோடு வரும்போது பார்த்திங்கன்னா எனக்கு வந்து நான் வந்தது வந்து ஃப்ரைட் ஆனியன்ஸ் வேணும்னு தேடிட்டு வந்தேன். இந்த மாதிரி டைமில் வந்து அந்த ஃபீஸ்ட்டுக்கு அந்த மீலுக்கு தேவையான எல்லாம் வழிநெடுக்க வச்சுருப்பாங்க, எஸ்பெஷலி ஃபார் தேங்க்ஸ் கிவிங் அண்ட் கிறிஸ்மஸ் டைமில். ஸோ ஐ ஃபவுண்ட் இட் ஈஸிலி. நான் ரொம்ப சர்ச் பண்ணல, அதையும் எடுத்துகிட்டு தென் ஐ வாண்ட் டு பை சம் பட்டர் அண்ட் சீஸ் ஃபார் மை குக்கிங். அதுவும் எடுத்துகிட்டு வீட்டில் எக்ஸும் தீர்ந்து போச்சு. அதுவும் எடுத்துகிட்டு நான் வீட்டுக்கு கிளம்பிட்டேன்.
இப்போ வந்து சீஸ் அண்ட் பட்டர் எடுத்துகிட்டு நான் ஃபிலடெல்ஃபியா க்ரீம் சீஸ் எனக்கு வேணும்னு இருந்தது குக்கிங்க்கு, அதையும் ஐ பிக்ட். அண்ட் ஆல்சோ ஐ டுக் மை பட்டர் தீர்ந்து போச்சு. யூஸ்வலி ஐ பை ஃப்ரம் காஸ்கோ, அது தீர்ந்து போச்சு, அதையும் வாங்கிட்டு ஐ வென்ட் டு த கவுண்டர். இது பாருங்கள், அந்த கிறிஸ்மஸ் ஷேப்ட் அந்த கேண்டீஸ், அந்த கிஃப்ட் ரேப்பர்ஸ், அந்த கிஃப்ட்டுக்கு கொடுக்குற கேண்டீஸ்லாம், கிஃப்டிங் கேண்டீஸ்லாம் வச்சுருந்தாங்க. பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இந்த டைமில் வந்து அவங்க கொண்டு வர அந்த திங்ஸ் எல்லாம் ரொம்ப 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 அழகாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். கேண்டீஸ்லாம் இந்த வேர்ல்ட் ஆஃப் கேண்டீஸ்லாம் வரும் காஸ்கோவில், ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். ஸோ திஸ் இஸ் த ஒன்லி டைம் தி கெட் ஆல் தட். இந்த கிறிஸ்மஸ் டைமில் மட்டும்தான் இந்த எக்ஸ்க்ளூசிவாக இருக்க திங்ஸ் எல்லாம் கொண்டு வருவாங்க, ரெகுலர் டைம்ஸில் கிடைக்காது. அண்ட் ஆல்சோ இது ஹோம் இம்ப்ரூவ்மெண்ட் ஸ்டோர் கிடையாது, திஸ் இஸ் ஜஸ்ட் அ ரெகுலர் க்ராசரி ஸ்டோர். இங்கே இருந்த இந்த டெக்கர் ஐட்டம்ஸ் தான் பாருங்கள், ரொம்ப அழகாக இருந்தது. தென் ஆஃப்டர் தட் ஐ வென்ட் பேக் டு த கவுண்டர். நான் கவுண்டருக்கு போயிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டேன். வீட்டுக்கு போன அப்புறம் சிக்கன் மேரினேட் பண்ணுற வேலை இருந்தது. ஐ கெப்ட் த சிக்கன் இந்த சிங்க் அண்ட் ஐ கேம். வீட்டுக்கு போய் இதோ பாருங்கள் மேரினேட் பண்ணியாச்சு. இது ஜஸ்ட் ரெகுலர் நம்ம இந்தியன் மசாலா போட்டு தான் மேரினேட் பண்ணேன். கர்ட், சில்லி பவுடர், சால்ட், ஜிஞ்சர் கார்லிக், தென் கரம் மசாலா, அவ்வளோதான், லெமன் ஜூஸ் இதெல்லாம் தான் போட்டுட்டு லிட்டில் கீ இது வரையும் அப்ளை பண்ணிவிட்டு நான் வந்து இதை வந்து மேரினேட் பண்ணி வச்சுட்டேன். எங்கள் வீட்டில் நாங்கள் ஸ்கின்னை பிச்சு எடுத்து வாங்கிடுவோம், அதை க்ளீன் பண்ணி வாங்கிடுவோம் ஸ்கின்னை, பிகாஸ் மை ஃபேமிலி டசன்ட் லைக் ஸ்கின். ஆனால் இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணோன்னா யூ ஹேவ் டு ரோஸ்ட் வித் த ஸ்கின் பண்ணோம்னா தான் அந்த மாய்ஸ்சர் உள்ள நீட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபேட் வந்து அந்த பேர்டில் இருக்கும். ஸோ இது வந்து நான் வந்து பண்ண அந்த பீன் கேசரோல் நான் அந்த ஷாப்பிங்கில் வாங்கினல அந்த திங்ஸ் எல்லாம் போட்டு நான் செட் பண்ணி வச்சுருக்கேன். ஐ வில் பேக் திஸ் ஆல்சோ. அப்புறம் நான் இன்றைக்கி பண்ணது என்னென்னா பேக் பொட்டேட்டோஸ் பண்ணேன். ஸோ ஐ கெப்ட் த பேக் பொட்டேட்டோஸ் இன்சைட். அது வந்து நல்லா கழுவிட்டு அதை நல்லா அதை ஃபோக் வச்சு குத்திட்டு அதில் ஆலிவ் ஆயிலும் பெப்பரும் போட்டு உள்ள அவனில் வச்சுருக்கேன். ஆல்சோ த பீன் கேசரோல். இப்போ சிக்கன் பார்த்திங்கன்னா இதை எடுத்து இது நல்லா மேரினேட் பண்ணதை எடுத்து இந்த ஒரு இது மாதிரி இருக்குல்ல ரேக் மாதிரி அதில் வச்சுட்டோம். இது வந்து டர்க்கி ரோஸ்ட் பண்ணுற ரேக் தான் இது. அந்த பேஸில் வந்து அந்த கிரேவி கலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது 2 பேர்டு வந்து அதில் நிற்கும். ஏன்னா இது சிக்கன் தானே, சின்னதாக இருக்குல்ல. ஸோ வி பிளேஸ் போத். அதுக்கு மேலே பட்டர் வச்சுட்டு இது மேலே பார்க்கறதுலாம் பட்டர் இது. ஏன்னா நாங்கள் ஸ்கின் எடுத்துட்டோன்னு சொன்னால டு ஹோல்ட் தட் மாய்ஸ்சர் ஐ ஹேட் இனஃப் பட்டர். மேலே வந்து கொஞ்சம் சீசனிங்கும் போட்டுட்டு தென் வி பேக்ட் இட் ஆர் வி ரோஸ்டட் இட் இன் த அவன். இது ரோஸ்ட் பண்ண அப்புறம் நீங்கள் பார்க்குறது இது வி டுக் இட் அவுட் அண்ட் வி ஸ்ப்ரேட் சம் ஆயில் அண்ட் வி புட் இட் பேக் அகேன். ஏன்னா ட்ரை ஆன மாதிரி இருந்தனால வி டிட் தட் அகேன். இப்போ சிக்கன் வந்து ரோஸ்ட் ஆகியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது டெவில்ட் எக். இது வந்து ஒரு ஆப்பிடைசர் ஐட்டம், எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் இது. ஸோ ஐ மேட் தட் ஃபார் த ஆப்பிடைசர். சிக்கன் இங்கே போடு, சிக்கன் இங்கே போடு, சிக்கன் இங்கே போடு, சிக்கன் இங்கே போட்டுக்கோ. சிக்கன் நம்ம போட்டுடலாம். Why did you do that? I had an arrangement going. இன்றைக்கி எங்கள் டேபிளில் தேங்க்ஸ்கிவிங் டேபிளில் நான் பண்ண ஐட்டம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து டெவில்ட் எக்ஸ், இது ஆப்பிடைசருக்கு. அண்ட் வி ஹாவ் ஆஸ்பாரகஸ் ஹியர், தட் இஸ் லைக் த ரோஸ்டட் ஆஸ்பாரகஸ். அண்ட் இது வந்து பீன் கேசரோல். இட்ஸ் மேட் ஃப்ரம் ஸ்க்ராச் வித் த ஃப்ரெஷ் பீன்ஸ் அண்ட் ஸ்டஃப். இது வந்து த பேக் பொட்டேட்டோஸ். அண்ட் ஹியர் இது வந்து அவன் ரோஸ்டட் சிக்கன். நேற்று இதை மேரினேட் பண்ணி வச்சுட்டு இதை வந்து இன்றைக்கி ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம். யூஸ்வலாக யூஎஸில் வந்து டர்க்கி பண்ணுவாங்க. லாஸ்ட் இயர் நாங்கள் டர்க்கி பண்ணோம், எங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கல. ஸோ திஸ் இயர் we went back to our chicken. So every year we have the tradition of making chicken at home rather than turkey. இது வந்து கார்ன் ப்ரெட்டு வெளியே வாங்கினது தான், கடையில் வாங்கினது. அண்ட் திஸ் இஸ் ஆப்பிள் பை ஆஸ் வெல். இதுவும் நான் நேற்று வாங்கினது வெளியே போயிருக்கும் போது. And here is our little dessert for the day. அது வந்து ஃப்ரூட் கஸ்டர்ட், இதுவும் வீட்டில் பண்ணது. As always we have some salad to start. இதுதான் எங்களோட இன்னைக்குள்ள தேங்க்ஸ்கிவிங் டின்னர். ஸோ இப்படி தான் என்னோட தேங்க்ஸ்கிவிங் டின்னர் முடிஞ்சது. Hope you all liked it. I'll see you all again with a new recipe, the Christmas recipe coming soon. Bye bye.